நரகாசூரன் யார் என்று சிந்தித்து பார்த்தால் நேயர்களுக்கெல்லாம் இந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் நரகாசூரன் என்பவன் வெளியே இருக்கின்றவன் அல்ல. அந்த நரகாசூரனை கொன்றுவிட்ட பிறகு அந்த நரகாசூரன் செத்துவிட்டான் என்று எல்லோரும் ஆனந்தமாக தீபாவளியை கொண்டாடுகிறோம், அவன் வந்து பார்க்க போகின்றான் என்றெல்லாம் சிலர் சொல்லலாம். ஆனால் உண்மை நரகாசூரன் யார் என்று சிந்தித்து பார்த்தால் நம்மை நரக துன்பத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய அசுரத்தன்மை எல்லாம் நரகாசுரன். நம்ம எதெல்லாம் நரகத்துக்கு இட்டுக்கிட்டு போகும்? இப்ப ஒருத்தர் குடிப்பழக்கம் இருக்கு, குடினா குடி, அந்த குடி மனைவிக்கு துன்பம், பிள்ளைகளுக்கு துன்பம், குடும்பத்தை கவனிப்பதில்லை, அவரும் உடல் உருக்குலைந்து போகிறார். குடித்து விட்டு வந்து வீட்டிலே இருப்பதையெல்லாம் போட்டு உடைக்கிறார். இவர் எப்போது வீட்டுக்கு வருவார் என்று பிள்ளையும் மனைவியும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் நரகாசுரன்? யாரு? அவர்தான், அந்த குடும்ப தலைவர் தான் நரகாசுரன். அவங்க வாழ்க்கைக்கு வேற தனி நரகம் வரணுமா? அவர் வாழ்க்கையும் நரகமாகும், அவரை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கையும் நரகமாகும். ஆக இந்த நரகாசுரன் அவர் உள்குடியிருக்கின்றான், மது அரக்கனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆச்சா, சரி, அது ஒரு வகை அரக்கன். சூது, பயங்கர சூதாட்டம், இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்க கொட்டி அழிக்கிறது, அது ஒரு வகை அரக்கன். பொய் ஒரு வகை அரக்கன், ஊழல் ஒரு வகை அரக்கன், கொள்ளையடிப்பது அரக்கத்தனம் என்று பஞ்சமா பாதகங்கள் என்று எல்லா விதமான கோல் சொல்வது, பொறாமை, இல்லாமை எல்லாம் அரக்கன் தான். இந்த அரக்கன் எல்லாம் ஒரு மனிதனிடத்திலே குடிகொண்டிருக்கும் போது அவன் வாழ்க்கை நரகமாகும், அவனை சார்ந்திருக்கின்றவர்கள் வாழ்க்கையும் என்னவாகும்? நரகமாகும். ஆக அழிக்கப்பட வேண்டியது புராண இதிகாச வரலாற்றில் காட்டப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த நரகாசுரனை அல்ல. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் தெரிந்தோ தெரியாமலோ நம் அனைவரிடத்திலேயும் நான் உட்பட ஒரு அசுரன் உள்ளே இருப்பான். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை விட்டொழித்தால் அந்த ஆண்டு ஒரு நரகாசுரன் செத்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீய பழக்கத்தை விட்டொழித்தால் ஒரு நரகாசுரன் செத்தான். ஆக நாம் எங்கோ இருக்கின்ற நரகாசுரன் செத்துவிட்டான் என்று ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ந்திருக்காமல் நமக்குள் இருக்கின்ற அசுரன் யார், நமக்கு என்ன தீய பழக்கங்கள் இருக்கு, என்ன தீய எண்ணங்கள் இருக்கிறது, அதை இந்த ஆண்டு எந்த அசுரனை கொன்றுவிட்டு தீபாவளி கொண்டாடலாம்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் இதுல முக்கியமாக உங்ககிட்ட நான் அப்படி லேசா இதிகாசத்துக்கு வரேன். நரகாசுரனை சத்தியபாமா அழித்தாள் என்பது புராண வரலாறு. ஸ்ரீகிருஷ்ணர் இங்க, சத்தியபாமா இங்க, நரகாசுரன் அங்க. அம்மா என்னை கொன்று விட்டாயே, சரி, வாங்கிய வரத்திற்கு ஏற்ப அன்னையே அவனை கொல்கிறாள். சத்தியபாமா நரகாசுரனை கொல்கிறாள். ஏன்னா கதை சொன்னாதான் நம்ம அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் தெரியும். ஆமா, இந்த கதையை சொல்லாம எப்படி தீபாவளியை சொல்றீங்கன்னு. சரி, சத்தியபாமா யார், நரகாசுரன் யார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்தவள் யார்? சத்தியபாமா. அன்னை படைக்கும் தொழிலை கொண்டவள். அப்ப அசுரனை அழித்தது யார்? படைத்தவளே அழித்தாள். வேற யாரும் அழிக்க முடியாது, படைத்தவளே அழித்தாள். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஒருத்தர் குடிக்கிறார், மது பழக்கம். இந்த மது பழக்கத்தை ஒழிக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒழிக்க முடியுமா? இல்ல தன்முனைப்பை தூண்டுறவங்க ஒழிக்க முடியுமா? இல்ல நாம உட்கார்ந்து இங்க பிரச்சாரம் பண்ணா ஒழிக்க முடியுமா? இல்ல கடவுளே வந்தா ஒழிக்க முடியுமா? யார் ஒழிக்க முடியும்? சம்பந்தப்பட்டவங்களே ஒழிச்சாதான் உண்டு. ஆக இந்த மதுவை குடிக்கின்ற பழக்கத்தை உற்பத்தி செய்து கொண்டது யார்? அவங்கதான். அவர் தானே படைச்சாரு, படைத்தவன் தான் ஒழிக்க முடியும். எந்த அசுரத்தன்மையும், எந்த கெட்ட பழக்கத்தையும், எந்த தீச்செயலையும், எத்தகையமான உள்ள அழுக்கையும் அடுத்தவங்க வந்து கழுவ முடியாது. அவரவர்கள் யாராருக்கு அந்தந்த குணங்கள் பழக்கங்கள் இருக்கிறதோ அந்த பழக்கத்தை படைத்தது யார்? அவங்கதான் கொல்லணும். அந்த அசுரனை அவங்கதான் அழிக்கணும். எனக்குள் என்ன இருக்கிறதோ என் தீய பழக்கத்தை நான் தான் அழிக்க வேண்டும். அங்க அப்ப படைத்தவள் யார்? சத்தியபாமா. சத்தியபாமாவால் தான் அழிக்க முடியும்னா படைத்தவள் அவள். அதுபோல அந்த தத்துவத்தை எடுத்துக்கணும். அப்ப இந்த தீயவற்றை படைத்தது யார்? நம்ம உள்ளத்துக்குள்ள நாம தானே, நாம தான் அழிக்கணும். ரொம்ப அழகா அவ்வை பாடுறாங்க, ரொம்ப அற்புதமா பாடுறாங்க. செய் தீவினை இருக்க
தெய்வத்தை நொந்தக்கால் முடியாது. செய்தீவனா யாரு செய்யறீங்க? செயலை செய்கின்றவன் தான் அந்த செயலில் இருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ள முடியும், நீங்க முடியும். இது ரொம்ப தெளிவா தெரிந்துக்க வேண்டும். ஆக நமக்குள் இருக்கக்கூடிய அழுக்கு, நமக்குள் இருக்கக்கூடிய அசுர குணங்கள் எல்லாம் நாம என்று விட்டொழிக்கிறோமோ அன்றுதான் நமக்கு தீபாவளி.